என்னாச்சு உனக்கு? அனிதா, என்னாச்சுமா? தொடாத, என்கிட்ட பேசாத. நான் மேல செம்ம கோவத்துல இருக்க. பேசாம போயிடு. ஏம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? அதாம்மா, நான் என்ன பண்ணேன் சொல்ல முதல்ல. நல்லா யோசிச்சு பாரு, நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும். அனிதா, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இந்த ரூம்ல எனக்கும் உனக்கும் நடுவுல நடக்கிற விஷயம் எப்படி வெளியில போகுது சொல்லு. நமக்குள்ள நடக்கிற விஷயம் எப்படி வெளியில போகுது? என்னம்மா பேசுற? வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியுதா? அப்படி என்ன விஷயம் தெரிஞ்சது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிக்காத. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரொம்ப தெளிவா டீசெண்டா நான் உன்னை புரிஞ்சுக்க கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே வேண்டான்னு உன்கிட்ட டைம் கேட்டிருந்தல, அதுல உனக்கு உடன்பாடு இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிருக்க. ஏய், நான் சத்தியமா யார்கிட்டயும் அந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் பண்ணல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ யார்கிட்டயுமே சொல்லலையா? நானும் அனிதாவும் இப்ப ஹனிமூன் போக வேண்டிய அவசியமே இல்லடா. ஏன் அப்படி சொல்ற? டேய், நானும் அவளும் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. நீ யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலன்னு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அனிதா, அது வந்து அந்த பஞ்சாயத்து பொதுவா தான் விசாரிச்சான். அவன்கிட்ட நான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அத கூட நீ எப்படி சொல்லலாம்? ஆமா, உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்க பிரைவசியான விஷயத்த அவங்க வந்து கேக்குறாங்களே, அறிவில்ல அவங்களுக்கு? அவங்க வேற எதுக்காகவும் கேட்கல அனிதா. நீயும் நானும் சந்தோஷமா இருக்குமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிற இன்டென்ஷன்ல தான் கேட்டாங்க. இதுல என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க? நான் எதுவுமே தப்பா சொல்லல. நான் ரொம்ப யதார்த்தமா தான் சொன்னேன். யதார்த்தமா கூட எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும் தான் கேக்குறேன். சரி, இப்ப அதனால என்னாச்சு? அதனால என்ன ஆச்சு? அது எப்படி நீ முத நாளே எப்படி சொல்லலாம்? உடனே சம்மதிச்சிருக்க வேண்டியதானேன்னு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. இது பாரு நட்ராஜ், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி விஷயத்துல மூணாவது மனுஷன் உள்ள நுழையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அத நினைச்சாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. இது பாரு நட்ராஜ், உனக்கும் எனக்கும் பிரைவசி வேணும்னு நினைக்கிறேன். இந்த ரூம்குள்ள நடக்கிற விஷயங்கள் புருஷன் பொண்டாட்டி நமக்கு மட்டும் தான் தெரியணும். அது ஒண்ணும் நியூஸ் பேப்பர்ல போடுற நியூஸ் கிடையாது. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இனிமே உனக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற விஷயங்கள் இது ஏதாச்சும் வெளியில தாண்டி போச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத நீ தெரிஞ்சுக்கோ. அதையும் மீறி இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அப்புறம் நான் பாட்டுக்கு பேக தூக்கிட்டு என் அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏய், என்ன பேசுற நீ? கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள பேக தூக்கிட்டு போயிடுவேன்? நான் சொல்வேன், எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த வீட்டுல நடந்தா நான் அப்படிதான் சொல்வேன். உனக்கும் எனக்கும் பிரைவசி வேணும். நமக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? என்ன ஆனாலும் சரி, ஐ ப்ராமிஸ் யூ. உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் வெளியில மூச்சு கூட விட மாட்டேன், போதுமா? உன்கிட்ட இனிமேல் யாரும் வந்து அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க, போதுமா? நீ என்ன நம்பலாம். இத பாரு அனிதா, இது விஷயமா நீ என்கிட்ட வந்து நார்மலாவே பேசியிருக்கலாமேமா. அதுக்காக இப்படியா ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைப்ப? நான் இப்படிதான், எனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா இப்படிதான் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைப்பேன். அதான் என் குணம். இதுக்கே இப்படி கேக்குற? எனக்கு ஒரு வாட்டி கோவம் வந்து பல லட்சம் ரூபாய் காரையே உடைச்சிட்டேன். அதுக்கே எங்க அப்பா ஒண்ணுமே பண்ணல, தெரியுமா உனக்கு? காரை உடைச்சியா? என்னடா இவ, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தா இப்போ டோட்டலா வேற மாதிரி இருக்கா. இது பாரு, எங்க அப்பா
என்கிட்ட எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நீயும் என்கிட்ட இருக்கணும். எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஏன் பண்ற, எதனால இப்படி பண்ற, என்ன ஏதுன்னு எந்த கட்டளையும் போடக்கூடாது. எனக்கு ஆர்டர் போடுறது சுத்தமா பிடிக்காது. ஆ? அப்புறம் நான் இதை விட மோசமா நடந்துக்குவேன். ஆ? என்ன அமைதியா இருக்க? பதிலே காணோம். ஐயோ சரி அனிதா, நான் உனக்கு ஆர்டர் போட மாட்டேன், எதுக்கும் தடையும் சொல்ல மாட்டேன். போதுமா? நீ உன் வீட்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இந்த வீட்லயும் உன் விருப்பம் போல சுதந்திரமா இருக்கலாம். உன் விருப்பத்துக்கு குறுக்க நான் என்னைக்குமே வரமாட்டேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நாம 2 பேரும் சண்டை போட்டது வெளியில போக கூடாது. ஐயோ அனிதா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. அப்புறம் இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி அந்த வீரையா இருக்கான்ல, அவன்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. சரி. அந்த ஆளு போய் அப்புறம் ஆமா ஆமா ரூம்ல எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு, அவங்களுக்குள்ள பெரிய சண்டை போல இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டயும் போய் உளறிக்கிட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் உன் அண்ணி வந்து என்கிட்ட ஏதாவது பஞ்சாயத்து பண்ணோம், அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சரிம்மா, நான் சொல்லல. சரி, அப்போ இந்த ரூமை நீயே க்ளீன் பண்ணு, புரிஞ்சுதா? சரிம்மா, நானே க்ளீன் பண்றேன். இது பார் நட்ராஜ், நான் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு உனக்கு புரியுதா? இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி விஷயம்டா. இது பார், உனக்கும் எனக்கும் 1000 நடக்கும். நமக்கு பிரைவசி தான் முக்கியம். நமக்குள்ள நடக்கிறது வெளியே தெரிஞ்சா வெளியில இருக்கவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என் தப்புதான், புரியுது அனிதா, நான் பாத்துக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. நீ ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நீ ரூமை க்ளீன் பண்ணிடு, நான் கீழே போறேன். இப்படி குப்பையா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரியா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தா, தாலி கட்டின அடுத்த நிமிஷமே உடம்புக்குள்ள காஞ்சனா பேய் பூந்தா மாதிரி இந்த ஆட்டம் போடுறா. இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ? ரெண்டு விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, எப்படியாவது ஃபாலோ ஆன் காய் மட்டும் விழக்கூடாது, விழக்கூடாது. காய் விழல. ஓஹோ, 2 பேரும் இங்கதான் நிம்மதியா உட்காந்து கேரம் ஆடிட்டு இருக்கீங்களா? இருக்க கூடாதே. இப்ப வேலையில நீ ஆடக்கூடாது. அக்கா, ஹாய் அனிதா. உட்கார் அனிதா. என்னக்கா 2 பேரும் எப்பவும் பிஸியாவே இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஃப்ரீயா கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு பிஸியாவே இருக்க முடியுமா? அப்பப்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் வேணும்ல. அதுவும் சரிதான்க்கா. வேலை முடிஞ்சதும் எங்க 2 பேருக்கும் கேரம் விளையாடுறது தான் எங்க என்டர்டைன்மெண்ட். அப்படியா? அப்போ நானும் இதுல கலந்துக்கலாமா? என்ன இப்படி கேட்டுட்ட? வா விளையாடு. கல்பனா, காயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. அக்கா, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன? தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்னன்னு சொல்லு. இல்ல, நீங்க 2 பேரும் எப்படி இவ்ளோ ஒத்துமையா இருக்கீங்க? ஹே, என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இல்லக்கா, பொதுவா ஒரு வீட்ல 2 மருமக இருந்தா ரொம்ப சண்டை போட்டுக்குவாங்கல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டு ஏட்டிக்கு போட்டியா நடந்துக்குவாங்க. ஆனா நீங்க எப்படி இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க? அதையே கேக்குற? அது ஒரு பெரிய கதை. அப்படியா?
அனிதா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வேற லெவல். வேற லெவல்னா? வேதவல்லி, நீ சொல்ல. இல்ல நீ சொல்லு. அனிதா, இந்த சீரியல்ல வில்லிங்க வருவாங்கல்ல, பாத்திருக்கியா? ஆமா. அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். வேதவல்லியை எப்படா போட்டு தள்ளலாம், இவளை எப்படா பழி வாங்கலான்னு 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னக்கா சொல்றீங்க? நீங்க அப்படியா? போய் தானே சொல்றீங்க. உங்களெல்லாம் என்னால அப்படி யோசிச்சு பார்க்கவே முடியாதுக்கா. நீங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். இதெல்லாம் பழைய கதை. சரிக்கா, அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்புறம் என்ன, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல மெச்சூரிட்டி வரும்ல, அந்த மாதிரி எனக்கும் வந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வில்லன் திருந்துற மாதிரி நானும் திருந்திட்டேன். அதுக்கு முழு காரணம் வேதவல்லி தான். இவ தான் என்ன திருத்தினதே. ஹே கல்பனா, நான்லாம் உன்னை திருத்தல. உன்னோட தப்ப நீயே உணர்ந்து மனசு மாதிரி நீயே திருந்தின. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அனிதா. அப்படிலாம் இல்ல, நீ தான் காரணம். ஏய் இல்ல கல்பனா, நீயே தான் திருந்தின. இல்ல, நீ தான் இல்ல, போதும் போதும் போதும். அப்பா, இப்பதானே 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்கன்னு சொன்ன, அதுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. சரி, விளையாடலாமா? நீ ஃபர்ஸ்ட் விளையாடு. ஓகே, ரெடி. ஃபர்ஸ்ட் காயினியே பாக்கெட் பண்ணிட்டானுதா. சூப்பர். அடுத்து நான் தான். ஏதோ சுமாரா விளையாடுவேன், அவ்வளவுதான். கேரம் விளையாடுறீங்களா? மாமா, எப்ப வந்தீங்க? இப்போதான். ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, விளையாடுங்க விளையாடுங்க. பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. நீங்க பாட்டு விளையாடுங்கம்மா. நீங்க பாவம் ஜாலியா விளையாடிட்டீங்க. நந்தி மாதிரி நான் வந்து கெடுத்துட்டணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்கு குடிக்க காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீங்கெல்லாம் இப்படி சேர்ந்து உட்காந்து சந்தோஷமா ஆடுறத பார்க்கவே எனக்கு நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஜோடியா தான் சேர்த்து வச்சிருக்கிறேன் நான். நீங்க எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். அது ஒண்ணுதாமா எனக்கு ஆசை. கண்டிப்பா மாமா. வெரி குட் வெரி குட். கல்பனா, இந்த குடி. என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. பாரு. மாமா, இது ஆமாம்மா, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஆசையா அரணா கயிறு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற? எப்படி இருக்குது? நல்லா இருக்கு மாமா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசா ஜுவல்லரி ஷாப் திறந்துருக்கான். அதுக்காக என்ன கூப்பிட்டான். போன இடத்துல வெறுங்கையோட வந்துடக்கூடாதுல்ல, என்ன வாங்கலாம்னு யோசிச்சேன். அப்புறம் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தங்க அரணாவை வாங்கிடுவோன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு மாமா. மடி, இப்போதைக்கு என் மனசுல இருக்கிற ஒரே ஆசை என் பேரை கொண்டு சீக்கிரம் பார்க்கணும். ஓஹோ, இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் இந்த குழந்தை தானா? எப்பமா என் பேர குழந்தைய பெத்து கொடுக்க போற? ஆசையா காத்துட்டு இருக்கிறமா. அவன் கைய பிடிச்சி ஆனா அவன் நல்லா எழுத பழகி அக்ஷராபியாசம் பண்ணணும். அப்புறம் அந்த பயில முதுகுல ஏத்திக்கிட்டு குதிரை சவாரி, யானை சவாரி எல்லாம் பண்ணி விளையாடணும். சீக்கிரம் பெத்து கொடுமா. பேர பொண்ணு மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களா? கல்பனா, நீ மட்டும் பேர குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நான் 24 மணி நேரமும் அவனோட தான் நான் இருக்க போறேன். நீ பேர குழந்தைய பெத்து கொடுமா. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே வேணாம். சதாவன் நினைப்பு தான், அவனுடைய தான் விளையாடிட்டு இருப்பேன். என்னமா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரியுது மாமா. இந்த பாரு, அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமே உனக்கு ஒரு வளகாப்பு பண்ணணும். என்ன மாமா திடீர்னு? திடீர்னா 7வது மாசமோ 9வது மாசமோ வளகாப்பு பண்றது வழக்கம் தானம்மா. என்ன வழக்கமா பிறந்த வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி அதை என் வீட்டுல பண்ண போறேன். என்ன அப்படி பாக்குற?
உங்க அப்பா அம்மா ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்க மாமா. ஏன் நின்னுட்டீங்க? உட்காருங்க உட்காருங்க. கண்டினியூ. விளையாடுங்க விளையாடுங்க. யாரோட ஸ்ட்ரைக் இப்போ? நான் தான் மாமா. என்ன நீதான் இன்னும் ரெட் காயின் அங்கேயே இருக்குன்னு போடலையே நீ? நான் எவ்வளவோ ட்ரை பண்ண மாமா, முடியல. முடியலையா? மாமா போட்டு காமிக்கட்டுமா? இந்தாங்க. எப்படி? மாமா ஃபாலோ அடிங்க. ஃபாலோ போடுங்க. ஃபாலோ போடுங்க. இதான் சூப்பர் மாமா. ஃபாலோ போட்டீங்களா? எப்படி சொல்லி அடிச்சனா? கில்லி மாமா. சரி மாமா, உட்காருங்க. நம்ம எல்லாரும் விளையாடலாம். நான் இப்போ விளையாட மாட்டேன். என் பேரனை பெத்து கொடுப்பா, நான் அவனோட உட்காந்து விளையாடு. இப்போ நீங்களா விளையாடுங்க. என்ஜாய். கல்பனா, என்ன பாக்குற? நீ தான் விளையாடணும். பேர புள்ள மேல இவ்ளோ உசுறு இருக்கா? அப்போ அந்த பேர புள்ளைக்கு ஒரு ஆப்பு வைக்கணும். கல்பனா, உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆப்பு வச்சா ராமநாதனோட ஒட்டு மொத்த சந்தோஷமும் குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணிடுவோம்? கல்பனாவோட குழந்தைய அழிச்சிடுவோம். வேதாஜி தூங்கி இருப்பாங்களா, முடிச்சுன்னு இருப்பாங்களா? ஏதோ நாம கமுக்கமா போய் பத்துருவோம். அந்த மூளை தான் இனிமே உன் இடம். அந்த இடத்தை விட்டு இந்த ரூம்ல வேற எங்கேயாச்சும் உன்னை பார்த்தா ஒரே குத்து மவனை கொண்டுடுவேன். ஓய், என்ன பாய் எடுத்துட்டு போ. ஹலோ, என்ன பார்டர் தாண்டி வர மாதிரி இருக்கு? உன்னை அந்த மூலையில தானே போய் படுக்கணும்னு சொல்லிருக்கேன். இல்ல, அங்க காத்து இது ஃபேன் வர இது ஃபேனு காத்து வராது, எனக்கு தூக்கம் வராது, இப்படி பத்துக்கிறேன். ஹலோ, அப்படி ஒன்றும் உனக்கு ஃபேன் காத்து வரணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ காத்து வருதோ அதை வச்சு தூங்குனா போதும். போ, அந்த மூலையில போய் படுப்போம். நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. ஐயோ, என்ன இவன் கடப்பார கத்தி அருவா கல்லு காட்டு வச்சுக்கிறாங்க. ஓய், இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு தெரியும்ல? இதெல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? எனக்காக என்னத்துக்குங்க? எதுக்கு நான் கேக்குறேன்? நேத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல நீ? அதான் என்னோட சேஃப்டிக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.